ஏவி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இஸ்ரோ எஜுகேஷன் சோசியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கல்வி மற்றும் சமுதாய ஆராய்ச்சி நிறுவனம் நடத்தும் மாணவர்களுக்கு கல்வி உதவி வழங்கும் விழா மற்றும் வளரும் அறிவியல் இதனின் உருவாக்கத்திற்கு பல ஆண்டுகளாக பங்களிப்பு செய்தவர்களை கௌரவிக்கும் இந்த சிறப்பான விழாவிற்கு எங்களின் இனிய நண்பர் தமிழகத்தின் பெருமை முதன்மை விருந்தராக விழா பெறுவதற்கு வருகை தந்திருக்கும் உலகம் போற்றும் இந்திய விஞ்ஞானி, பெங்களூர் நேஷனல் டிசைன் அண்ட் ரிசர்ச் ஃபோரம் அமைப்பின் தலைவர், தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் துணைத் தலைவர், மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை வருக வருக என இஸ்ரோ மற்றும் சென்னை சீக்கிய மற்றும் வளரும் அறிவியல் சார்பாக கருதி அருமையாய் வரவேற்புரை நிகழ்த்திய பாசத்திற்குரிய அண்ணன் ஏவி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பில் நன்றிகள். சகோதரர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த இனிமையான விழாவிற்கு கல்வி மற்றும் சமுதாய ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவின் மாணவர்களுக்கு கல்வி உதவி வழங்குதல் மற்றும் வளரும் அறிவியல் இதழின் 12 ஆண்டுகள் சாதனை பயணத்தில் பங்களித்தவர்களை சிறப்பு செய்யும் இந்த விழாவிற்கு சிவகுமார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வி மற்றும் சமுதாய ஆராய்ச்சி நிறுவனம் கடந்த 2007 தொடங்கி 15வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. அதே போல வளரும் அறிவியல் 2010ஆம் ஆண்டு துவங்கி 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அரும்பெரும் நிகழ்வுக்கு பலர் துணை. அந்த ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்று வரை இந்த வளரும் அறிவியல் இதழுக்காக உழைத்தவர்களை பின்னுக்கு இருந்து நிறைய டிடிபி பண்ணவங்க, லேஅவுட் பண்ணவங்க, பிரிண்ட் எடுத்து அதை பேக் பண்ணி அனுப்பினவங்க, ப்ரூவ் பார்த்தவங்க, இப்படி ஒவ்வொருவருடைய கான்ட்ரிபியூஷன் அளவிட முடியாதது. அப்படிப்பட்ட இந்த வளரும் அறிவியலுக்காக தங்களை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களோடு பயணித்த அத்தனை நல் உள்ளங்களையும் இந்த நாளில் பாராட்டுவதிலே நாங்கள் எல்லாம் பெருமை கொள்கிறோம். நன்றியோடு அவர்களுக்கு எங்களது இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். Respected and dear Dr. Sivakumar and respected eminent scientist Mailaswamy Annadure and respected eminent personalities on the dais and my dear brothers and sisters and dear children, Vanakkam. I am very happy to be here this evening with all of you, and also I feel proud to say that I am a close friend of Dr. Sivakumar. The functions உடைய முக்கியத்துவம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. ஒரு ஜஸ்ட் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதாவது என்னென்னா மற்றவங்களுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். எல்லாருக்குமே இங்கே இருக்க ரூமில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு ஹெல்ப் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய விஷயம். அதுவும் வந்து ஒரு 15 வருஷமா அதுக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் வந்து அதை போய் பல மக்களை போய் சேரணும். அதுக்கான ஒரு முயற்சி வளரும் அறிவியல் இதழ் எடுத்திருக்கு. இது வந்து ஒரு ஒரு இந்தியாவில் மட்டும் போய் ரீச் ஆகாம இது வந்து இந்தியாவை தாண்டி பல நாடுகளுக்கும் இந்த இதழ் வந்து போதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலா அதற்கு பின்பு அவர் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேனோ டெக்னாலஜியில் பேராசிரியராகவும் தற்பொழுது செராமிக் பிரிவில் பேராசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இது அவருடைய அகாடமிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பாசத்திற்கு உரிய சகோதரருமான எங்களோடு என்றும் இணைந்திருக்கக்கூடிய பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வளரும் அறிவியலில் பங்களிப்பாளர்களை எல்லாம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னவுடனே நிச்சயமாக செய்வோம் என்று சொன்னார்கள். இந்த வளரும் அறிவியல் உருவாக மூல காரணமே அவர்தான். செம்மொழி மாநாட்டிலே அறிவியல் தமிழுக்காக அவர் தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்த போது அறிவியலுக்கென்று ஒரு இதழ் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அவருடைய ஆலோசனை பேரில் தான் அவர்தான் இந்த இதழுடைய சிறப்பாசிரியராக இருந்து
எங்களுக்கெல்லாம் பெருமை கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. நல்ல ரொம்ப எளிமையும் அன்பும் ஒரு கிராமப்புறத்தில் வந்து இந்த உலக நாடுகள் பலவற்றில் அவருடைய ஆலோசனைகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கொஞ்சம் நேரம் தாழ்த்தி வந்திருக்கிறேன். காரணம் அவர் டாக்டர் சிவகுமார் சொன்ன மாதிரி சகோதரர் டாக்டர் விகேடி சிவகுமார் சொன்ன மாதிரி வளரும் அறிவியல் அப்படிங்கிற ஒரு காலாண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த இதழை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ISSN ஒரு எண்ணோட வருது. அது ஏன்னா இந்திய அளவில் இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அறிவியல் சஞ்சிகையாக உருவாக்கி அதில் தமிழை பற்றி தமிழில் அறிவியல் சொல்லணும் அப்படிங்கிற வகையில் நம்ம கிட்டத்தட்ட 2009 இருந்து நான் பண்ணிட்டு இருக்கோம். சந்திரயான் 2008 அனுப்பின பிறகு நான் சென்னைக்கு வந்த முதல் பயணத்திலேயே அவர் என்னை சந்தித்தார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சரியாக போயிட்டுருக்கிறோம். அதில் ஒன்று இது மாதிரி அறிவியல் தமிழுக்காக இந்த இதழ், இன்னொன்று சமூக நலன் சான்றிய அந்த பணிகள். இது எல்லாம் வந்து ஒரு இடத்துல இது மாதிரி அங்கே வகையாக பண்ணுறாங்க. இதுவும் சிறப்பாக இருக்குது. அதுவும் இது மாதிரியான மேடைகளில், இந்த மேடையும் கூட முதல் முறை இல்லை, 2-3 முறை நடந்திருக்கு இந்த ராணி சீதை மண்டபத்திலேயே. அந்த வகையில் இது சிறப்பாக போக முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா தமிழில் அறிவியல் சஞ்சிகையோட நடத்துறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதை தாண்டி அதை சிறப்பாக நடத்துவது இன்னும் சிறப்பு. அந்த சிறப்புல நீங்க கலந்துருக்கிறீங்க, இன்னைக்கு கலந்துருக்கீங்க அப்படிங்கிறது இன்னொன்று நன்றாக. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையினுடைய மாலை நேரத்துல எல்லாரும் ஒரு மாதிரி பொழுதுபோக்கும் பொழுது அப்படி இல்லை அப்படிங்கிற அந்த கலந்து கொண்டது இன்னும் சிறப்பாக இருக்கு. இதை தாண்டி ஏன்னா பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம், எங்களை போன்றவங்க நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா, விகேடி சிவகுமார் இருக்கார், ஜெகநாதர் இருக்கார், நிறைய பேருக்கு இருக்காங்க அப்படின்னா, நாங்கள் எல்லாம் இருப்பதற்கு ஒரே காரணம் கல்வி மட்டும்தான். வேற எந்த பின்புலமுமே எங்களை வந்து கொண்டு வரல. அப்படி கல்வி இருக்கணும் அப்படின்னா அடுத்த தலைமுறையும் வந்துட்டு அப்படின்னா அடுத்த தலைமுறையும் அந்த கல்வியை உயர்கல்வியை அடையணும் அப்படின்னா அதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பல வகைகள் யோசிக்கிறோம். அதில் ஒன்றுதான் இன்றைக்கு உங்கள் சிலருக்கு அதற்கான உதவி கொடுக்கிறது. அதை தாண்டி இந்த மாதிரியான வளரும் அறிவியல் அப்படிங்கிற பணி, அந்த புத்தகம் வருது அப்படின்னா அட்டையிலிருந்து அட்டை வரைக்கும் அதில் உள்ளடக்கம் அது சரியாக போய் சேரணும். இவ்வளவு நாட்கள் சரியாக வரணும். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை சரியாக வரணும்னா அதற்கும் ஒரு குழுவாக இயங்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதை செய்பவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு கொடுக்கும்படியாக ஒரு நிலைமையில் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். இது எல்லாம் வந்து ஒரு நல்ல குடும்ப நிகழ்வாக, எல்லாரும் குடும்ப நிகழ்வாக இதை நிகழ்த்தக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கும் பொழுது நல்லா இருக்கு நினைக்கிறேன். இது சிறப்பாக வரணும். ஏன்னா இந்த இரண்டுமே, ஒன்று வந்து அறிவியல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்முடைய தாய்மொழியில் சேரணும். ரெண்டாவது அந்த அறிவியலில் அடுத்த கட்டம் வருபவர்களுக்கான உயர்கல்விகள் அவர்களும் எடுத்துட்டு போகணும். இந்த எல்லாம் போயிட்டு இருந்தாலும் கூட இந்த பணிகளில் செய்பவர் இருக்கிறாங்க இல்லையா, பணிகள் செய்பவர்களுக்கு அவர்களுக்கு எந்த இடத்திலும் ஓய்ந்து போகாமல் இருப்பதற்கு ஒரு ஊக்கமாக, ஒரு உற்சாகமாக இந்த மாதிரியான ஊக்கங்கள் இருக்கணும். அதற்கான அங்கீகாரம் கொடுக்கணும். அப்படிங்கிற இந்த வகையில் நடக்கக்கூடிய இந்த பணியை வந்து இன்னும் சிறப்பாக போகணும் அப்படின்னா ஊடகங்கள் அதை எடுத்துக்கொண்டு வெளியே சொல்லணும். அதையும் சரியா பண்றார் சிவகுமாருக்கு. எப்படித்தான் போவதற்கு நாங்கள் தயார். 75 ஆண்டுகள் சுதந்திரம் பொழுது அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு இந்தியா தயார் என்பதை ஒரு அடையாளமாக அறிவிப்பதற்காக இது பயன்படுத்த முயற்சி வருகிறோம். இப்படி பலது நடக்குது. இது எல்லாம் வளரும் அறிவியலில் அடுத்து கட்டுரைகளாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எனக்கு தெரியும், என்னுடைய நண்பர் இஸ்ரோவிலிருந்து அவர்தான் ஓய்வு பெற்றார் நினைக்கிறேன், செல்வராஜ், அவர் வந்திருக்காரு நினைக்கிறேன். அவரும் அந்த பணியை எடுத்துட்டு இதெல்லாம் எடுத்து செய்வதற்கான முறைகளை நாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வகையில வளரும் அறிவியலும் இஸ்ரோவும் பலரை பல வகைகளில் இணைத்து சிறப்பான செயல்களை நாம் தமிழகத்திலும் இந்திய அளவிலும் சர்வதேச அளவிலும் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு வகையில இன்றைய விழாவும் ஒரு முக்கியமான விழாவாக நீங்களும் அந்த முக்கியமான நிகழ்ச்சியில் கலந்திருக்கிறீங்க. அப்படிங்கிறதுல நானும் நீங்களும் மகிழக்கூடிய அந்த தருணத்துல
உங்கள் வரக்கூடிய பலருக்கும் அதற்கான பரிசுகள் நிறைய வச்சிருக்காரு நினைக்கிறேன். அதை கொடுப்பதற்கு நானும் மனமகிழ்வோடு இருக்கிறேன். நீங்களும் மனமகிழ்வோடு வந்து அந்த புன்னகையுடன் எடுத்து சென்றால் அந்த புன்னகையில் உங்களுடைய கைபேசியில் நீங்களும் நானும் சிரிக்கக்கூடிய நாளைய நாள் இருந்து இருக்கணும். அதற்கான முடிவாக இன்று இருப்போம் என்பதை சொல்லி இந்த ஒரு அருமையான தருணத்திற்கு வாய்ப்பளித்த திரு EKT சிவகுமார் அவர்களுக்கு முன்றும் வரை ஒரு நன்றியை சொல்லி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி. பனிமொழி Chairman Managing Director South India Gas Agency. J. Suresh Kumar, Jayam Construction. செல்வன் PB நவீன் குமார், செல்வி காயத்ரி, செல்வி இந்துமதி,